Hello friends, welcome to my channel Cook with Banu. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். இன்னைக்கு ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான கோவை ஸ்பெஷல் கொள்ளு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இதோட அளவுகளை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. 100 கிராம் கொள்ளை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது கூடவே 10 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், வரமல்லி ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஒரு 5 விசில் விட்டு நம்ம வேக விட்டு எடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த வேக வச்ச கொள்ளில் இருக்கிற தேங்காயை இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இதை நம்ம கடையவோ அரைக்கவோ போகிறது கிடையாது. கொள்ளு குழம்புல தேங்காய் ஆட் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது இடையில கடிப்படும் போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிருக்கோம். 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். மல்லித்தலை, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம், வரமல்லி ஆட் பண்ணி வதக்கி எடுத்துருக்கோம். இந்த வதக்கின மிக்ஸை ஆல்ரெடி நம்ம மிக்ஸி பவுலில் கொள்ளு ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அது கூடவே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொரப்பாக நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் கல்லில் அரைக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே, அல்லது கடையிற மாதிரி இருந்தாலும் ஓகே. இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்கிற தேங்காயை இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தாளித்த அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை ரொம்ப வதக்கக்கூடாது. இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா மிளகாயை காரத்துக்கு தகுந்தாற் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கும் போதும் தாளிக்கும் போதும். அவ்வளோதாங்க, அருமையான கொள்ளு குழம்பு தயாராகிடுச்சு. டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நம்ம ஊர் ஸ்டைல் கொள்ளு குழம்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.